வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதி யுத்தத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த குழந்தைகள் எங்கே? சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் 1 கோடி வாக்குகளை பெறுவார். இலங்கையின் தமிழின படுகொலையில் ஈரானின் பங்கு என்ன? முள்ளிவாய்க்கால் நிகழ்வை அனுமதித்தமை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என உதய கம்பன்பில தெரிவிப்பு. ஈரான் அதிபர் இறப்புக்கு இலங்கையின் உண்மையான நண்பன் மரணம் என மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தில் இறுதி தருணங்களில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே? அவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எனது விஜயம் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 வருடங்களாகின்ற காலப்பகுதியில் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடம் இலங்கையில் நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறவுள்ளதால் இவ்வருடம் இலங்கையின் தலைவிதியும் மனித உரிமை பாதுகாப்பின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நான் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களாகின்ற நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். இலங்கையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவை வழங்கவும் நான் இந்த விஜயத்தினை மேற்கொண்டேன். நான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டேன். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தேன். அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் மீளெழுச்சி தன்மையும் நீதியை காண்பதற்கான அவர்களது உறுதிப்பாடும் எனது மனதை தொட்டுள்ளது. இலங்கையில் மிக பெருமளவானவர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களுக்கு என்ன நடந்தது? காணாமல் போதல் என்பது மிக மோசமான வன்முறை. அது முடிவுக்கு வராது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த வலி தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியூட்டிய ஜனாதிபதிகள் எடுத்த வாக்குகளின் தொகையை விட அதிகமாக 1 கோடி வாக்குகளை எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் எஸ். சுதர்சன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஐக்கிய தேசிய கட்சி கடந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி புனரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கட்சியினுடைய செயலாளர் நாடளாவிய ரீதியில் 153 தொகுதிகளில் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடந்து முடிந்தது. இந்த தொகுதி வாரியான அமைப்பாளர்களுக்கு வலய ரீதியான அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் வழங்கியதுடன் நாடளாவிய ரீதியில் 1000 பிரதேச காரியாலயம் திறந்து வைக்கும் திட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலமுனை 1ஆம் பிரிவில் அகமட் ரிஸ்வி வீதியில் இன்று 5வது காரியாலயம் திறந்து வைத்துள்ளோம். இருந்தபோதும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இந்த தேர்தலை வெளிநாடுகள் மற்றும் இலங்கை மக்கள் எதிர்பார்க்கின்றது போல நமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியீட்டிய ஜனாதிபதிகள் எடுத்த வாக்குகளின் தொகையை விட அதிகமான வாக்குகளை பெறுவார் என தெரிவித்திருந்தார். ISIS பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தில் 4 இலங்கையர்கள் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு தீவிர விசாரணைக்காக சந்தேக நபர்களை அழைத்துச் சென்றுள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்துக்கு குறித்த 4 ஏன் வந்தார்கள் என்பதற்கான துல்லியமான காரணம் இதுவரை தெளிவாக வரவில்லை. இதனால் அந்த விமான நிலையம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 4 இந்தியாவை அழிப்போம் என ISIS அமைப்பின் பாணியில் சபதம் எடுக்கும் வீடியோ ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பேரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் புலம்பெயர் ஐரோப்பிய வாழ் பெண்ணொருவரை யாழ்ப்பாணம் போலீசார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு தற்போது டென்மார்க் பிரஜா உரிமை பெற்று டென்மார்க்கில் வசிக்கும் 42 வயதுடைய பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட பெண் கடந்த 2015ஆம் ஆண்டளவில் தனது சகோதரியின் பேரில் போலியான கடவுச்சீட்டை பெற்று டென்மார்க் நாட்டுக்கு சென்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வசித்த அவரது சகோதரி 2019ஆம் ஆண்டளவில் தனக்கு கடவுச்சீட்டு எடுப்பதற்காக விண்ணப்பித்த போது அவரது பேரில் ஏற்கனவே கடவுச்சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படவில்லை. அதன்போதே தனது சகோதரி தனது பேரில் கடவுச்சீட்டு எடுத்த வெளிநாட்டு சென்ற விடயம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தனது தாயாரின் இறுதிக்கிரிக்காக டென்மார்க்கில் இருந்து வந்தவர் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி தனது சகோதரியின் பேரில் யாழ்ப்பாணத்தில் வங்கிக் கணக்கொன்றினையும் ஆரம்பித்துள்ளார். இது தொடர்பில் அறிந்த சகோதரி யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் டென்மார்க் பிரஜையான பெண்ணை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கில் கடந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் அதிகூடிய மே மாத மழை வீழ்ச்சி இந்த ஆண்டு மே மாதம் நிகழ்ந்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியத்துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கில் மே மாத சராசரி மழை வீழ்ச்சி 90 மில்லிமீட்டர் இருக்கும் நிலையில் மாதம் முடிவடைய இன்னமும் 10 நாட்கள் உள்ள நிலையில் இடம் சார்ந்த ரீதியில் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் மாகாண சராசரி என்ற வகையில் இன்று வரை 280 மில்லிமீட்டர் மழை கிடைத்துள்ளது என மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியத்துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவிக்கையில் வங்களா விரிகுடாவில் தமிழ்நாட்டுக்கு கிழக்காக அடுத்த 30
26 மணித்தியாலத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எதிர்வரும் 23ஆம் தேதி மாலை அளவில் ஒரு சிறிய புயலாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாளை முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. அத்துடன் பல நாட்கலங்களுடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் பாதுகாப்பான ஏற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. வடக்கு மாகாணத்தின் கடந்த 100 ஆண்டுகால காலநிலை வரலாற்றில் அதிகூடிய மே மாத மழை வீழ்ச்சி இந்த ஆண்டு மே மாதம் நிகழ்ந்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசினின் மரணம் தொடர்பில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உண்மையான நண்பனான ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் எப்போது நினைவு கூறப்படுவார் என சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு சென்று தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவும் இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு சென்று தனது அனுதாபங்களை தெரிவித்திருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் கரும்புலிப்படை இலங்கையின் அனுராதபுர ராணுவ விமான தளத்தை தாக்கி 20 போர் விமானங்களை அளித்தது. இந்த அதிரடி தாக்குதலில் சுமார் $40 மில்லியன் அளவிலான இழப்பு இலங்கை அரசுக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆளில்லா விமானங்களையும் கண்காணிப்பு கருவிகளையும் வாங்குவதற்கு ஈரான் அரசாங்கத்திடம் குறைந்த வட்டியில் கடன் கேட்டது சிங்கள அரசு. இலங்கையின் கோரிக்கையை ஏற்ற ஈரான் அரசு ரகசியமாக தேவையான நிதியை வழங்கியதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை அதிகாரிகள் சிலரை பயிற்சிக்காக அளித்தது. ஈரான் அரசின் கிழக்கை நோக்கி என்ற திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கை அரசுக்கு ராணுவ உதவிகளை மும்முரமாக ஈரான் அரசு வழங்கியது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். $1.5 மில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இலங்கை ராணுவத்துக்கு வழங்கியது. 2007 மட்டும் $140.9 மில்லியன் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் கொடுத்ததுடன் தன்னுடைய ராணுவ தளவாடங்களை மாதக்கணக்கு இலவசமாக பயன்படுத்தும் உரிமையையும் இலங்கை அரசுக்கு அளித்தது ஈரான். ஈரானின் உதவிகளை பற்றி இலங்கையின் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறும்போது, பிற நாடுகள் எங்களை கைவிட்ட போதிலும் கூட ஈரான் அரசு எங்களை என்றுமே கைவிட்டதில்லை. இலங்கை நாடே ஈரானுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளது. தைஸ்லான் பத்திரிகை ஈரானுக்கும் இலங்கைக்குமான உறவை பற்றி எழுதும் போது, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்தை தோற்கடிக்கும் தருவாயில் இலங்கை ராணுவத்திற்கு ஈரான் உதவிகள் செய்தது. இலங்கை அரசு உதவி கோரிய உடனேயே ஈரானின் ராணுவ தளபாடங்கள் பல விமானங்கள் மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்றும் ஈரானும் இலங்கையும் சேர்ந்து சிறு படகுகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கான பல வியூகங்களை வகுத்தன என்றும் கூறுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என்று பிவிதுரது கெல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் நினைவு கூறும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியதே தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல. தாம் நேசித்தவர் ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு கூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது. எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதுவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் இந்தியா, பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற நினைவேந்தலில் பங்கேற்காமல் ஏன் இலங்கையில் மாத்திரம் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் தினகரனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.